55 லட்சத்தை தட்டி தூக்கிய பிக் பாஸ் போட்டியாளர். ஃபைனல்ஸ் முடிஞ்சு டைட்டில் வின்னர் யாருன்னு அறிவிச்சிருக்காங்க. இங்கே இல்லைங்க, தெலுங்கு பிக் பாஸில். தெலுங்கில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க பிக் பாஸில் நேற்று ஃபைனல்ஸ் நடந்து அதோட ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இப்போது 8வது சீசன் நடந்துகிட்டு இருக்கு தெலுங்கில். பிக் பாஸ் நிறைய லாங்குவேஜில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 18வது சீசன் நடந்துகிட்டு இருக்கு. தெலுங்கில் ஆரம்பித்தது இப்போ 8வது சீசன் போய்கிட்டு இருக்கு. தமிழ்லையும் இப்போ 8வது சீசன் போயிட்டுருக்கு. தெலுங்கு பிக் பாஸை நாகார்ஜுனா சார் தான் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பப்போ அவர் வராத டைமில் பார்த்தீங்கன்னா சமந்தா ஹோஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க தெலுங்கில். நேற்று தெலுங்கு பிக் பாஸோட கிராண்ட் ஃபினாலே நடந்துச்சு. இதில் சீஃப் கெஸ்ட்டாக யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் சேதுபதி சார் விடுதலை 2 படத்தோட குழுவோட கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் அதிகமான வாக்குகள் பெற்று யார் டைட்டில் வின்னராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிக்கில்ங்கிற போட்டியாளர் வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த கிராண்ட் ஃபினாலேயில் ராம் சரண் சாரும் கலந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட படத்தோட ப்ரமோஷனுக்காக அவர் வந்திருந்தார். அப்போது டைட்டில் வின்னருக்கான செக்கை நாகார்ஜுனா மற்றும் ராம் சரண் சார் நிக்கில் கையில் கொடுத்துருக்காங்க. அவருக்கு கோப்பையும் வழங்கிட்டு 55 லட்ச ரூபாய்க்கான செக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிக்கில் டைட்டில் வின்னராக ஆனது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிக்கிலுக்கு அடுத்ததாக வெற்றி பெற்றது யாருன்னா கௌதம் கிருஷ்ணா, அடுத்து அவினாஷ், அடுத்த பிளேஸில் பிரேரணா, அப்புறம் அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நஃபில் அஃப்ரிடி. இவங்கெல்லாம் அடுத்தடுத்த இடத்த பிடிச்சிருக்காங்க. 100 நாள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்த பிறகு டைட்டில் வின்னராக ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் நிக்கில் ஒரு நீண்ட பதிவை போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது நம்ப முடியாத ஆதரவாளர்களுக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வெற்றி என்னோடது மட்டும் இல்லை, என் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்த உங்களுடைய ஆதரவு எல்லாத்துக்கும் சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றி உங்கள் எல்லாருக்கும் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாகார்ஜுனாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க.